கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவரை பார்ப்போம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம். அவர் சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வேளையில் கூட நேற்றைக்கு பார்த்த அதே ஏசாயா 51 அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம அதிகமாக பயந்து கொண்டு உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பயம் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் பொல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானத்தை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறப்பதற்கும் நீ யார்? இப்படிப்பட்டதான ஒரு உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் அனித்தியமானவர்கள், சாக போகிறவர்கள், அவர்களுக்கு முடிவு உண்டு. அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக வாழப்போகிறவர்கள் அல்ல. தேவன் ஒருவரே நித்தியமாய் வாழ்கிறவர். இயேசு கிறிஸ்துதான் அவர் நித்திய பிதாவாக, ராஜாவாக என்றென்றும் இருக்க போகிறவர். அவர்தான் நம்முடைய பிதாவாக தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட என்றென்றும் இருக்கிறவர். அவருக்கு மட்டும்தான் நமக்கு பயப்பட பயம் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த வேளையில் சாக போகிற மனுஷனுக்கு தயவு செய்து பயப்படாதீங்க. மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆகவே எந்த பொல்லாப்பும் நமக்கு வராது. ஆகவே மனிதருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதருக்கு பயப்பட வேண்டாம். மனிதர் என்று சொன்னால் அவர்கள் அனித்தியமானவர்கள், மரித்து போகக்கூடியவர்கள், சாக போகிறவர்கள், புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள். ஆகவே தயவு செய்து நீங்கள் ஒருவரும், கடவுள் ஒருவர் தவிர, தேவன் ஒருவரை தவிர மற்ற ஒருவருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனிதருக்கு பயப்படுகிற பயம் அல்ல, மனிதரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவரே, உமக்கு உண்மையாய் பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.